பவானி சிங்கை மாற்றக் கோரும் அன்பழகனின் மனுவை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் தனி நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி குமாரசுவாமி முன்னிலையில் நடந்து வருகிறது. மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் அரசு வக்கீல் பவானி சிங்குக்கு பதிலாக புதிய மூத்த வக்கீலை நியமிக்க கோரும் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனின் மனு மீதான விசாரணை புதனன்று நடந்தது. அப்போது அன்பழகன் சார்பில் ஆஜரான வக்கீல் குமரேசன் வாதிடுகையில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணையில் ஆஜராக பவானி சிங்குக்கு சட்டப்படி அதிகாரம் இல்லை என்றார். அதற்கு நீதிபதி குமாரசுவாமி அப்பீல் மனுக்களை விசாரிக்கவே தான் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் அன்பழகன் உரிய அமைப்பிடம் முறையிடலாம் என்றும் கூறினார். வியாழனன்று 4வது நாளாக நீதிபதி குமாரசுவாமி முன்னிலையில் மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை நடந்தது. இதனிடையே பவானி சிங்கை மாற்றக் கோரி அன்பழகன் தாக்கல் செய்த மனு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி அப்துல் நசீர் அகமது முன்னிலையில் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி இது தொடர்பாக ஜனவரி 15ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்கும்படி கர்நாடக அரசு தலைமைச் செயலாளர், சட்டத்துறை செயலாளர் மற்றும் பவானி சிங்குக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார்.